லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலில் கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் பிரம்மனின் தூரிகை. பிரம்மா என்னும் ஓவியனின் கதை. ஓவியனின் வாழ்வில் தூரிகையாய் வருகிறாள் நாட்டியத்தாரகை ஒருத்தி. விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்வில் தனக்கான இலக்கை நோக்கி முன்னேறி சாதிக்க முடியும் என்பதை சொல்லும் நாயகனின் கதை. அவனது தூரிகையாய் வரும் நாயகி அவனுக்கு எப்படி துணை நின்றாள் என்பதை கதையில் தெரிந்து கொள்ளலாம். அத்தியாயம் 1. சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் காலை நேரத்தில் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. டியூட்டியில் அழகிய யூனிஃபார்முடன் இருந்த சிங்கப்பூர் யுவதிகள் பளிச்சென்று கண்ணை நிறைத்தனர். அங்கங்கே மலாய், ஆங்கிலம், தமிழ், சீன மொழிகள் கலவையாய் ஒலித்து கொண்டிருந்தன. சென்னைக்கு புறப்பட போகும் விமானத்தின் வரவிற்காய் ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து டிபார்ச்சர் லான்ச்சில் இருந்த இருக்கைகளில் பயணிகள் நிறைந்திருந்தனர். ஏய், அது பிரம்மா சார் தானே? இளவயது பெண்ணொருத்தி அருகிலுள்ள பெண்ணிடம் கேட்டாள். அவளும் இவள் சொன்ன திசையில் பார்வையை திருப்ப மலர்ந்தாள். வாவ், அவரேதான், வா ஆட்டோகிராஃப் வாங்கலாம். உற்சாகத்துடன் சொன்னவள் பேக்கில் இருந்து ஆட்டோகிராஃப் நோட்டையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டாள். இருவரும் பின் சீட்டில் தனியே ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த பிரம்மாவை நோக்கி சென்றனர். எக்ஸ்கியூஸ் மீ சார். கண்ணை கவ்வியிருந்த கருப்பு நிற கண்ணாடிக்குள் இமைகளை மூடி இருக்கையில் தலை சாய்த்து இருந்தவன் இவர்களின் அழைப்பில் கண்ணை திறந்தான். எஸ். அடர்ந்திருந்த மீசை தாடிக்குள் ஒளிந்திருந்த இதழ்கள் அவர்களை என்னவென்று கேட்க பெண்கள் இருவரும் சிரித்தனர். சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? நாங்க உங்க ஃபேன்ஸ், எங்களுக்கு உங்க ஆட்டோகிராஃப் வேணும். ஷியோர் என்றவன் கையால் முடியை கோதி ஒதுக்கி கொண்டு அவளது ஆட்டோகிராஃப் நோட்டை வாங்கினான். உயிர்களை படைப்பவன் பிரம்மா என்றால் உருவங்களை படைக்கும் நானும் ஒரு பிரம்மா. அழகாய் எழுத்துக்கள் பளிச்சிட அதற்கு கீழே பிரம்மா என்று கையெழுத்திட்டு அடிக்கோடிட்டு அவளிடம் நீட்டினான். அதை பார்த்த அவளின் விழிகள் வியப்பில் விரிந்தது. வாவ், தேங்க்யூ சார். உங்க படைப்புல ஓவியங்கள் அழகா இருக்கிறது போல அந்த பிரம்மன் படைப்புல நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க சார். அதை கேட்டவனின் இதழ்கள் புன்னகையில் நெளிந்தன. நைஸ், குட் காம்ப்ளிமெண்ட். சிரிப்போடு அவனது குரல் கம்பீரமாய் ஒலித்தது. சார், சென்னை ஃப்ளைட்டா? எஸ். ஓகே சார், ஹாவ் அ சேஃப் அண்ட் பிளசன்ட் ஜர்னி என்ற பெண்கள் அங்கிருந்து நகர்ந்தனர். சென்னை விமானம் ரன்வேயில் ஊர்ந்து கொண்டிருக்க பயணிகள் எழுந்து தயாராக தொடங்கினர். தாடியை சொரிந்து கொண்டே எழுந்து சோம்பல் முறித்தவனின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அலைபேசி சினுங்கியது. எடுத்தவன் டிஸ்பிளேயில் ஒளிர்ந்த ராகவ் பெயரை கண்டதும் சிரிப்புடன் காதுக்கு கொடுத்தான். சொல்லு மேன். சார், எப்ப கிளம்புறீங்க? இந்த வார தொடருக்கான உங்க ஓவியம் இன்னும் வந்து சேரலன்னு வார இதழ் பத்திரிகையில இருந்து கூப்பிட்டு ரொம்ப நச்சரிக்கிறாங்க. ஐ எம் ஆன் தி வே ராகவ். இப்ப 9:55, சரியா 11:50க்கு உன் முன்னால இருப்பேன். கிளம்பிட்டீங்களா தெய்வமே? சந்தோஷம். நான் ஏர்போர்ட்டுக்கு பிக்கப்க்கு வந்துடவா? வேண்டாம், நானே வந்துடுறேன் என்றவன் பதிலை எதிர்பாராமல் இணைப்பை துண்டித்தான். சென்னை செல்வதற்கான அலுமினிய பறவை பயணிகளுக்காய் காத்திருக்க அதை நோக்கி நடந்தவர்களுடன் பிரம்மாவும் நடந்தான். ஸ்கூல் பிள்ளைகளை போல் முதுகில் ஒரு பேக், காதில் கருப்பு வளையம், கழுத்தை இறுக கவ்வியிருந்த டி-ஷர்ட்டுடன் ஒரு ஸ்கார்ஃபும் பரமசிவன் கழுத்தில் பாம்பு போல் சுற்றி கிடந்தது. நீல் சதுர முகம், கூர்மையான மூக்கு, மெல்லிய இதழ்கள், அடர்ந்த மீசையும் தாடியும் ட்ரிம் செய்யப்படாமல் அதிகமாய் வளர்ந்திருக்க தலைமுடியும் சீண்டப்படாமல் இருந்தது. ஆஜானுபாகுவான தோற்றத்தில் நல்ல உயரத்தில் கம்பீரமாய் இருந்த பிரம்மா ஒரு உலகம் சுற்றும் வாலிபன். விமானத்தில் ஏறி தன்னை நோக்கி புன்னகைத்த விமான பணிப்பெண்ணுக்கு ஒரு பதில் புன்னகையை வழங்கிவிட்டு தனக்கான இருக்கையில் அமர்ந்தான். பிரம்மாண்ட விமானம் மெல்ல உருளத் தொடங்கி தவழ்ந்து உயரே எழும்பியது. பிரம்மா பிரபல ஓவியன். அவனது ஓவியம் வராத தமிழ் பத்திரிகைகளே கிடையாது எனலாம். கண்ணால் கண்டது மட்டுமின்றி காணாத கற்பனை காட்சியையும் ஓவியமாய் வடிக்கும் திறமை கொண்டவன். சிறுவர் இதழ், நாளிதழ், வார இதழ், மாத இதழ் என்று அவனது பெயர் பதிக்காத ஓவியங்கள் கொண்ட பத்திரிகைகளே கிடையாது. திறமையும் சுறுசுறுப்பும் அவனை இளவயதிலேயே அனைவருக்கும் பரிச்சயமாக்கி இருந்தது. 29 வயதுக்குள் நிறைய விருதுகள், தனக்கென்று நிலையான பெயர் பெற்றிருந்தும் ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகத்துடனே ஓடிக்கொண்டிருக்கிறான். எதுக்கு அம்மு பயப்படுற? கண்ணை திறந்து கீழே பாரு.
பக்கத்துல உள்ள பிரம்மாண்ட பெரிய விஷயங்கள் எல்லாம் தள்ளி நின்னு பார்க்கும்போது எவ்வளவு சின்னதா இருக்குன்னு தெரியும். ஒரு பெண்மணியின் குரல் ஒலிக்க சட்டென்று திரும்பி பார்த்தான் பிரம்மா. அருகில் பயத்தில் கண்மூடி அமர்ந்திருந்த மகளிடம் அன்னை சொல்லிக் கொண்டிருக்க புன்னகைத்தான். உண்மைதான், நாம பிரமிக்கிற எவ்வளவோ விஷயங்கள் பக்கத்துல போகும்போது இல்லாம போறதும், நாம பெருசா யோசிக்கிற பிரச்சனைகள் விலகி நிற்கும் போது சின்னதா தெரிகிறதும் தானே வாழ்க்கை. யோசித்தவனின் இதழ்கள் முறுவலித்தது. அம்மு நினைவுகள் அந்த அம்மு என்ற அழைப்பு பெயரில் சிக்கிக்கொள்ள மனதுக்குள் ஒரு சிறுமியின் முகம் மங்கி தெளிந்தது. இதயம் சுகமாய் பழைய சம்பவத்தை அசை போட தொடங்கியது. 14 வருடங்களுக்கு முன்பு தண்டவாளத்தை உரசிக்கொண்டு தடதடத்து பாய்ந்து கொண்டிருந்தது அந்த புகைவண்டி. பசுமையை போர்த்தி கொண்டு வரிசையாய் நின்ற மரக்கூட்டங்கள் சடசடவென்று கடந்து போக காற்று சுகமான தாலாட்டாய் உள்ளே பயணிப்பவர்களை தழுவி கொண்டிருந்தது. புகைவண்டிக்கு போட்டியாய் வானில் வேகமாய் நகர்ந்து கொண்டிருந்த வெண்மேகங்கள் சூரியனை ஒளித்து விளையாடி கொண்டிருந்தன. ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் இருந்து அன்று காலையில் புறப்பட்டிருந்த ரயிலில் அவ்வளவாய் கூட்டமில்லாமல் இருந்தது. அங்கங்கே பயணிகள் தனியாகவும் குடும்பத்துடனும் அமர்ந்திருக்க அனைவரின் முகத்திலும் ஏதேதோ யோசனைகள், குழப்பங்கள், சந்தோஷங்கள். ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்தாலும் இந்த காட்சிகள் எதுவும் கருத்தில் பதியாமல் கண்ணில் நிறைந்த கண்ணீருடன் கையில் இருந்த புகைப்படத்தை பார்ப்பதும் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொள்வதுமாய் அமர்ந்திருந்தால் 10 வயது சிறுமி ஒருத்தி. எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த அவளது தந்தை கவலையுடன் மகளை பார்த்து கொண்டிருந்தார். அங்கிருந்த மற்ற இருக்கைகள் எல்லாம் காலியாக இருக்க அவர்கள் மட்டுமே அமர்ந்திருந்தனர். அம்மு, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிமா, பசிக்கலையா? அன்புடன் கேட்ட தந்தையை கண்ணீருடன் நோக்கியவள் மௌனமாய் கையில் உள்ள புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த ஸ்டேஷன்ல வடை பிஸ்கட் ஏதாச்சும் வாங்கி தரேன், சாப்பிடுறியா? அவர் கேட்க இடவளமாய் தலையாட்டி மறுத்தவள் வெளியே வெறித்தாள். தந்தை சங்கடத்துடன் மகளை பார்த்து கொண்டிருக்க அவரது மனமோ மனைவியை பற்றி யோசித்து கொண்டிருந்தது. சாருமதி பெயர் போலவே அழகான மென்மையானவள். விசாகப்பட்டினத்தில் ஆசிரமம் ஒன்றில் வளர்ந்தவள். படித்து பெரியவளாகி ஒரு பள்ளியில் நடன ஆசிரியராக பணிபுரிந்து வந்தாள். தினமும் பயணிகள் ரயிலில் பயணம் செய்தவள் அங்கு ரயில்வேயில் பணிபுரிந்த சிவநேசனின் கண்ணிலும் பயணிக்க தொடங்கினாள். மிக அழகான பெண்களை கொண்ட மாநிலம் ஆந்திரா என்பதற்கு அவளும் ஒரு அடையாளமாக இருந்தாள். அவர்களுக்கே உரித்தான அழகும் எடுப்பான தோற்றமும் நிமிர்வும் பண்பும் சிவநேசனை வசீகரிக்க இருவரும் ஒருவரையொருவர் மனமாற விரும்பினர். இருவர் கண்களும் உரச தொடங்க ரதியும் மன்மதனும் பின்னிலிருந்து காதல் கீதம் வாசிக்க தொடங்கினர். சிவநேசனும் சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்தவர். அத்தையின் பொறுப்பில் வளர்ந்து படித்து தனக்கென்று ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டவர். எனவே அவர்களின் மாநில கலப்பு திருமணத்திற்கு பெரியதாய் எதிர்ப்பு இல்லாமல் போனது. ஆந்திராவும் தமிழ்நாடும் இணைந்ததன் அடையாளமாய் அவர்களின் மாசற்ற காதலுக்கு பிறந்தவள்தான் ஓவியா. சாருமதி அழகும் அன்பும் நிறைந்தவளாய் இருக்க எந்த பிரச்சனையும் இல்லாத மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்த இல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தனர். உறவென்று யாருமில்லாத அவர்களின் உதிரத்தில் ஜனித்த மகளை நேசத்தில் குளிப்பாட்டினர். பிறந்ததும் அழகான ஓவியம் போல் ரோஜா குவியலாய் கிடந்த மகளுக்கு ஓவியா என்றே பெயரிட்டனர். அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டனர். பிடித்ததெல்லாம் செய்து கொடுத்தனர். நாட்டிய ஆசிரியையான சாருமதி மகளுக்கும் நாட்டியம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினாள். ஓவியாவுக்கும் அதில் மிகவும் விருப்பம் இருக்கவே சீக்கிரமே கற்றுக்கொள்ள தொடங்கினாள். அத்தோடு பாட்டு கிளாஸுக்கும் போக தொடங்கினாள். தங்களின் குழந்தை பருவத்தில் எதிர்பார்த்து கிடைக்காமல் போன சந்தோஷங்களை எல்லாம் மகளுக்கு கொடுத்து விடும் முனைப்பில் பெற்றோர் இருந்தனர். தாய் தந்தையின் அரவணைப்பில் ஓவியா மிகவும் சந்தோஷமாய் வளர தொடங்கினாள். அன்னையின் அழகின் மீது எப்போதும் அவளுக்கு பெருமை இருந்தது. தானும் அன்னையின் உருவத்தை ஒத்து இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொண்டிருந்தாள். காதலிக்கும் போதே தமிழ் படிக்க தொடங்கியிருந்த சாருமதி கணவனின் தாய்மொழியை குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதற்காய் வீட்டில் தமிழிலேயே பேச முயல ஓவியாவும் நன்றாக தமிழ் கற்றுக்கொண்டாள். 10 வருடம் சந்தோஷத்தை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்திருந்த வாழ்க்கையில் யார் கண் பட்டதோ சாருமதிக்கு அடிக்கடி தலைவலி வர தொடங்கியது. மாத்திரை தைலம் என்று எடுத்துக்கொண்டாலும் விடாமல் வலிக்கவே தளர்ந்து போனாள். அன்னைக்கு இப்படி ஆனதால் ஓவியாவும் சோர்வுற்றாள். சிவநேசன் மனைவியை மருத்துவரிடம் அழைத்து செல்ல சாருமதிக்கு மூளையில் கட்டி இருப்பதாக பெரிய குண்டை தூக்கி தலையில் போட்டனர். சிகிச்சை தொடங்கியது.
அழகே உருவமான தாய் மொட்டை தலையுடன் ஆளே உருமாறி போக ஓவியாவால் தாங்க முடியவில்லை. தன்னை நினைத்து கணவனும் மகளும் வருந்துவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தூக்க மாத்திரையை அப்படியே வாயில் சரித்து கொண்டு நிரந்தர நித்திரைக்கு வழி தேடிக்கொண்டாள் சாருமதி. சாருமதியின் இறுதி காரியத்தை நல்லபடியாய் முடித்தார் சிவனேசன். மனைவியின் இழப்பை கூட விதி என்று தேற்றிக்கொண்ட சிவனேசனுக்கு அன்னையின் நினைவில் மூளையில் சுருண்டு கொள்ளும் மகளின் கண்ணீரைத்தான் சகிக்க முடியவில்லை. சதன் ரயில்வேயில் விசாகப்பட்டினத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர் தமிழ்நாட்டுக்கே திரும்பிவிட நினைத்தார். சென்னையில் அவரது அத்தை இருப்பதால் மெல்ல மகளை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் டிரான்ஸ்பருக்கு விண்ணப்பிக்க உடனே கிடைத்தது. இப்போது சென்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். ஓவியா உண்மையில் அன்னையின் இழப்பில் மிகவும் முடங்கி போயிருந்தாள். சரியாய் சாப்பிடாமல் தூங்காமல் அன்னையின் போட்டோவை கையில் வைத்துக்கொண்டு எப்போதும் வற்றாத கண்ணீருடன் இருக்கும் மகளை தேற்ற சிவனேசன் எத்தனையோ முயன்றும் முடியவில்லை. அன்னை தந்தையை தவிர வேறு உறவுகளின் நேசத்தை அறிந்திராத 10 வயது பெண்ணுக்கு இழந்துவிட்ட அழகான உலகத்தை தாண்டி வேறு எதையும் யோசிக்க கூட பிடிக்கவில்லை. கவலையுடன் மகளை பார்த்து கொண்டிருந்தார் சிவனேசன். புகைவண்டியின் ஹாரன் நீண்டு ஒலித்து மெல்ல வேகம் குறைய எந்த ஸ்டேஷன் என்று வெளியே பார்த்தார். நரசிங்கப்பள்ளி என்ற எழுத்துக்கள் மஞ்சள் பலகையில் தெலுங்கிலும் ஆங்கிலத்திலுமாய் பளிச்சிட்டது. புகைவண்டி மெல்ல ஓய்வெடுத்து கொள்ள ஸ்டேஷனில் சில பயணிகள் இறங்க சிலர் ஏறினர். வாழ்க்கையை ஏற்ற இறக்கங்களை கடந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்வது போல் இருந்தது. சுறுசுறுப்புடன் காஃபி, டீ, வடா என்ற வார்த்தைகள் உற்சாகமாய் ஒலிக்க தொடங்க மகளை பார்த்தார். அம்மு, ஏதாச்சும் சாப்பிட்றியா? வேண்டாம் என்று தலையாட்டினாள். அப்பா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன், இங்கேயே இரு என்றவர் எழுந்து சென்றார். அவள் வெளியே பார்த்து கொண்டிருக்க சில பயணிகள் அங்கங்கே ஏறி அமர இருக்கைகள் நிறைந்து தெலுங்கு மணத்தது. சிவனேசன் தண்ணி பாட்டிலுடன் பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கி கொண்டு வண்டியில் ஏற சைரன் ஒலித்தது. அப்போது ஒரு பையன் ஏறுவதற்காய் ஓடி வர வண்டி நகரத் தொடங்கியதை கண்டவர் படியின் அருகேயே நின்றார். அந்த பையன் வேகமாய் கையில் இருந்த பேக்கை வண்டிக்குள் எறிந்துவிட்டு நகரத் தொடங்கிய ரயிலுக்குள் கம்பியை பிடித்து ஏறினான். மூவாயிற்றுக்க வண்டியில இப்படியா வந்து ஏறுறது தம்பி? மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அவர் தெலுங்கில் சொல்ல, எனக்கு ஆயில் கெட்டினா ஒன்னும் ஆயிருக்காது சார் என்று தமிழில் சொன்னவனின் பாதி வார்த்தைகள் புரியாமல், தமிழா தம்பி என்று உடனே தமிழுக்கு தாவினார். பெரிதாய் மூச்செடுத்து கொண்டு தன்னை சமாதானித்து கொண்டவன், ஆமா சார், கொஞ்சம் தண்ணி தர்றீங்களா ப்ளீஸ் என்றதும் மறுக்க மனமில்லாமல் புதியதாய் வாங்கிய தண்ணி பாட்டிலை நீட்டினார். வாங்கி மளமளவென்று பாதி பாட்டிலை வாய்க்குள் சரித்து கொண்டவன் நன்றியுடன் நீட்டினான். அவர் தனது சீட்டுக்கு செல்வதற்காய் நடக்க அவனும் பின்னிலேயே வந்தான். முதலிலேயே அவர்களின் இருக்கை இருந்தது. அதில் இப்போது நிறைய பேர் அமர்ந்திருக்க சிவனேசன் மகளின் முன் அமர்ந்து தண்ணி பாட்டிலையும் பிஸ்கட்டையும் நீட்ட அவளும் வாங்கி வைத்து கொண்டாள். அம்முவின் அருகில் இருந்த சீட்டில் அமர்ந்தவன் அவளை நோக்கி சிநேகமாய் சிரிக்க அவள் திரும்பிக் கொண்டாள். அதை கண்டுகொள்ளாமல் தோலை குலுக்கி கொண்டு பாக்கெட்டில் இருந்த பபிள்கம் ஒன்றை பிரித்து வாயில் அடக்கி கொண்டவன் வெளியே பார்த்து கொண்டிருந்தான். தனியாவா தம்பி வந்தா? மகளின் அருகில் அமர்ந்த அந்த பையனிடம் சிவனேசன் கேட்டார். வந்தது தனியாதான், இப்பதான் இங்க நிறைய பேர் துணைக்கிருக்கீங்களே சொல்லி சிரித்தவனின் உதடோடு கண்ணும் சேர்ந்து சிரிக்க அவனது யதார்த்தமான பேச்சு அவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நல்லா பேசுறியே, உன் பேர் என்னப்பா? தேவ் கிருஷ்ணா என்றவனை அம்மு நிமிர்ந்து பார்க்க அவளை நோக்கி சிரித்தவன், ஹாய், உங்க பொண்ணா சார் என்றான் சிவனேசனிடம். ஆமா தேவ், உன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார், மற்றவங்க கிட்ட பேசவே யோசிக்கிற இந்த காலத்துல நீங்களும் ரொம்ப நல்லா பேசுறீங்க அங்கிள். சட்டென்று சார் அங்கிளாக மாற சிவனேசன் சிரித்தார். நாங்க சென்னை, நீ எந்த ஊருக்கு தேவ்? ஓ, நானும் சென்னைக்கு தான் அங்கிள் என்றவன் தங்கள் பேசுவதை கவனிக்காமல் ஏதோ யோசனையில் அடிக்கடி கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த அம்முவையும் கவனித்தான். எதற்கோ குனிந்தவளின் கையில் இருந்த புகைப்படம் கீழே விழ சட்டென்று குனிந்து எடுத்தவன், உங்க அம்மாவா? ரொம்ப அழகா இருக்காங்க என்று சொல்லிக் கொடுக்க அவள் கண்கள் சட்டென்று குளமானது. அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள அவனுக்கு எதுவும் புரியவில்லை. அதீத அன்போ கண் துடைக்கும் ஆறுதலோ தேவையில்லை. ஆதரவாய் சாய்ந்திட தோள் மட்டும் கொடு போதும். அத்தியாயம் 2.
அழகாய் கவுன் அணிந்து அமர்ந்திருந்த 10 வயது பெண்ணின் கண்ணில் தெரிந்த வலியும் கண்ணீரும் அவனை என்னவோ செய்ய முகம் வாடினான். சாரி அங்கிள், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல தேவ், அது என் மனைவி போட்டோ தான். இப்ப அவங்க இல்ல, அதான் அம்மு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா என்ற சிவனேசன். அம்மு, என்னடா அது? அம்மா போட்டோவே பார்த்து அழுதுட்டு இருந்தா எப்படி? ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க, பிஸ்கட்டாச்சும் சாப்பிடு என்றார். சாரி அம்மு என்றான் அவளிடமும். அவள் எதுவும் சொல்லாமல் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். அன்னையின் போட்டோவை நெஞ்சோடு அணைத்து கொண்டே சிறிது நேரத்தில் ரயிலின் தாலாட்டில் உறங்கத் தொடங்கி இருந்தாள். தேவ் சற்று நேரம் கழித்து சிவனேசனிடம் கேட்டான். அங்கிள், என்னாச்சு உங்க ஒய்ஃப்க்கு? என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க என்றான் தயக்கத்துடன். 15 வயது பையனாய் இருந்தாலும் அவனிடம் ஏதோ ஒரு ஈர்ப்பும் மேதாவித்தனமும் தெரிந்தது. கண்டதும் இயல்பாய் பழகத் தோன்றும் தோற்றமும் இருக்க அவனிடம் சொல்லுவதில் தப்பில்லை என தோன்றவே சொல்ல தொடங்கினார். அழகான எங்க குடும்பம் மேல யார் கண் பட்டுச்சோ, பொண்டாட்டியும் போயிட்டா, பொண்ணும் இப்படி அவளுக்குள்ள சுருண்டுகிட்டா, காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல, அம்மா போட்டோவையே வச்சுட்டு உட்கார்ந்திருக்கா என்றவர் சுருக்கமாய் தங்களை பற்றி கூற அவனும் வருத்தத்துடன் கேட்டிருந்தான். இந்த வயசுல அம்மா இல்லனா கஷ்டம்தான் என்றவனின் பார்வை பரிதாபமாய் உறங்கும் அம்முவின் மீது விழுந்தது. சோக சித்திரம் போல் கண்மூடி உறங்கிக் கொண்டிருந்தாள். அகலமான பெரிய விழிகள், எடுப்பான அளவான மூக்கு, சின்ன உதடுகள், கில்ல துண்டும் அழகான சிவந்த குண்டு கன்னங்களில் கண்ணீரின் மிச்சம் இருந்தது. அழகாய் பாப் செய்யப்பட்ட முடியின் மீது ஹேர் பேண்ட் இருந்தது. அழுகையில் இருந்தாலும் அழகான ஓவியமாய் இருந்தாள். அவளை எப்படியேனும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. சிவனேசன் மனைவியின் நினைவில் கண்மூடி அமர்ந்திருக்க அம்முவின் உருவத்தை அழுத்தமாய் மனதில் பதித்து கொண்டான் தேவ்கிருஷ்ணா. தன் பேக்கில் இருந்து ஒரு வெள்ளைத்தாளை எடுத்தவன் சடசடவென்று கோடுகளை இழுத்து வேண்டிய இடத்தில் இணைத்து அம்முவின் உருவத்தை கொண்டு வந்தான். அவளது சின்ன இதழ்கள் சிரிப்பது போல் வரைந்தான். வெறும் பேனாவில் உருவம் கொண்ட ஓவியம் அவன் கைவண்ணத்தில் உயிரோடு ஜொலித்தது. அடுத்து சமல்கோட் ஜங்ஷனை புகைவண்டி நெருங்கிக் கொண்டிருக்க சட்டென்று வண்டியின் வேகம் குறைந்து மற்றொரு வண்டி கிராஸ் செய்வதால் சிக்னல் கிடைக்காமல் அங்கேயே நின்றது. சிவனேசன் கண் திறந்து, ஏன் வண்டி நிக்குது? அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சா தேவ் என கேட்க, இல்ல அங்கிள், சிக்னலுக்கு நிக்குது போல இருக்கு என்றான். பேச்சு சத்தத்தில் அம்முவும் விழித்து கொண்டாள். கை கடிகாரத்தை பார்க்க மணி 1 நெருங்கி இருந்தது. இந்த ஸ்டேஷன்ல லஞ்ச் வாங்கிட்டா சரியா இருக்கும், இனி வர்ற ஸ்டேஷன்ல மீல்ஸ் கிடைக்காது. ஆமா அங்கிள், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் என்றவர் எழுந்து கொண்டு, அம்மு அப்பா இப்ப வந்துடுறேம்மா என்றவர், தேவ் கொஞ்சம் பாத்துக்கப்பா என்றபடி சென்றார். அம்மு, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பா உன்னை பார்த்து எவ்வளோ ஃபீல் பண்றாரு பாத்தியா? நீ பொம்மை மாதிரி அழகா இருக்க, உன் முகத்துக்கு சிரிச்சா இன்னும் அழகா இருப்ப தெரியுமா? அதை விட்டுட்டு இப்படி உம்முன்னு உட்கார்ந்துருக்க என்றவனை அவள் விழிகள் வியப்புடன் ஏறிட்டது. இப்படியெல்லாம் அவளிடம் யாரும் உரிமையுடன் பேசியதில்லை. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டட்டுமா? பதில் சொல்லாவிட்டாலும் அவன் பேச்சை கவனித்து கொண்டிருந்தாள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடேன். அவன் சொல்லவும் கண்ணை மூடிக்கொண்டவளுக்கு அவன் வார்த்தையை தான் ஏன் அனுசரிக்கிறோம் என்றெல்லாம் புரியவில்லை. தான் வரைந்து வைத்த ஓவியத்தை எடுத்து அவள் முகத்தின் முன் வைத்தவன், இப்ப கண்ணத்தர என்றதும் திறந்தவளின் விழிகள் வியப்பில் விரிந்தன. வேகமாய் அதை வாங்கி கொண்டு ஆவலுடன் பார்த்தவள் சந்தோஷமாய் அவனை பார்த்து, நல்லா இருக்கு, யார் வரைஞ்சது என்று முதல் வார்த்தையை தன் கவலை மீறி உதிர்க்க அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. நான் தான் வரைஞ்சேன். ஏன் டவுட்டா இருக்கா? நீங்களா? நிஜமாவா? ஆமா அம்மு, நம்பிக்கை இல்லைனா மறுபடியும் வேணா வரைஞ்சு காட்டவா? வேண்டாம், என் அம்மாவை வரைஞ்சு தர்றீங்களா என்றாள் கண்ணில் ஆர்வத்துடன். சரி. அவன் சொல்லவும் அன்னையின் போட்டோவை அவனிடம் நீட்டினாள். உன்னிப்பாய் கவனித்தவன் பேப்பரை எடுத்து மலமளவென்று வரையத் தொடங்க அருகில் அமர்ந்து கவனித்தாள் அம்மு. கோடுகள் எப்படி உருமாறி இறுதியில் தன் அன்னையின் வடிவாய் மாறுகிறது என்பதை பார்த்தவளின் கண்களில் அத்தனை வியப்பும் சந்தோஷமும் இருந்தது. வாவ், சூப்பரா வரையறீங்க அண்ணா என்றவள் அவன் நீட்டிய ஓவியத்தை வாங்கி அன்னைக்கு முத்தமிட்டாள். அவள் அண்ணா என்றதும் சட்டென்று அவனது இளம் நெஞ்சு எங்கோ பொசுங்கி கருகுவதன் காரணம் புரியாமல் முழித்தவன், அம்மு என்ன அண்ணான்லாம் கூப்பிட வேணாம், பேர் சொன்னா போதும் என்றான். வயசுல பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க.
சொல்லும் போதே மீண்டும் அவள் முகம் வாடியது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த மரியாதைலாம் வேணாம், நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே என்றவன் கையை நீட்ட அழகாய் புன்னகைத்தவள் கைப்பற்றி குலுக்கினாள். ஓகே என்றவள் அவனுடன் இயல்பாய் பேசத் தொடங்க திரும்பி வந்த சிவனேசனுக்கு வியப்பு ஏற்பட்டது. அதற்குள் ஹாரனுடன் புறப்பட்ட புகை வண்டி மீண்டும் ஸ்டேஷனை நோக்கி செல்லத் தொடங்கியது. அம்மு, அண்ணாவோட ஃப்ரெண்ட் ஆகிட்டியா? பரவாயில்லையே என்ற தந்தையை நோக்கி புன்னகைத்தவள், அப்பா இவர் ரொம்ப அழகா வரைகிறாங்கப்பா, இங்க பாருங்க என்று தன்னையும் அன்னையையும் அவன் வரைந்ததை காட்ட அவரது கண்களும் ஆச்சரியமானது. ரொம்ப அருமையா இருக்கு தம்பி, நீ இவ்வளோ நல்லா வரைவியா என்றார் அதிசயத்துடன். சின்னதுல இருந்தே எதை பார்த்தாலும் அப்படியே வரைஞ்சு பார்ப்பேன். வரைய வந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, அதையே என் எதிர்காலமா முடிவு பண்ணிட்டேன். இப்ப சென்னை போறது கூட அதுக்கான ஒரு முயற்சி தான். ஓ, ரொம்ப சந்தோஷம் தேவ். உனக்குள்ள இப்படி ஒரு கலை இருக்குன்னு எனக்கு தோணல. ஏதோ சின்ன பையனா இருந்தாலும் பக்குவமா பேசுறேன்னு தான் நினைச்சேன். உன் விரல்ல சரஸ்வதி குடியிருக்காப்பா, ரொம்ப தத்ரூபமா வரைகிற என்று மனதார கூறினார். தேங்க்ஸ் அங்கிள். நமக்கு எது வருதோ எது பிடிச்சிருக்கோ அதுல யோசிக்காம இறங்கிடணும். மற்றவங்களுக்காக நம்ம மாத்திக்க முயற்சி பண்ணினா நாளைக்கு என் வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ்ந்த போல ஆகிடும். இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அருமையா சொன்ன. அம்முவுக்கு கூட டான்ஸ்னா நல்லா வரும். அவ அம்மா தான் கத்து கொடுத்துட்டு இருந்தா. அவ ஒரு டான்ஸ் டீச்சர். அவ போன பிறகு அம்மு டான்ஸ் ஆடுறதும் இல்ல. அவர் சொல்லவும் அம்முவிடம் திரும்பினான் தேவ். அம்மு, உனக்கு அம்மாவை பிடிக்கும் தானே? என்றவளின் குரல் சோகத்துடன் வந்தது. அப்போ டான்ஸ்? அதுவும் பிடிக்கும். அப்போ உனக்கும் அம்மாவுக்கும் பிடிச்ச டான்ஸ் மேல உன் மனசை திருப்பி அதுல சாதிச்சு காட்டினா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தானே? அவன் சொல்வதை அமைதியாய் கேட்டவளின் மனம் அன்னை தனக்கு சொல்லி தந்த நாட்டிய முத்திரைகளை மனதில் கண்டது. அம்மு, நமக்கான பாதை எதுன்னு தெரியாத வரதான் பயணம் தொடங்காம இருக்கும். ஆனா நம்ம செல்ல வேண்டிய பாதை இதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா அதுல எந்த தடை வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். உனக்கான பாதை நாட்டியம்னா அதுல உன் மனசை திருப்பு. இப்படி அழுதுட்டு இருந்தா உன் அப்பா மட்டும் இல்ல, உன் எதிர்காலத்தை பத்தி பல கனவுகளை வச்சிருந்த உங்க அம்மாவுக்கும் வருத்தமா தான் இருக்கும். அவன் சொல்ல சொல்ல சிவனேசனின் மனதுக்குள் வளர்ந்து கொண்டே போனான் தேவ்கிருஷ்ணா. வயதில் சின்னவனாய் இருந்தாலும் இந்த பையனின் வாக்கிலும் எண்ணத்திலும் எத்தனை தெளிவு என பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். ஸ்டேஷனில் வண்டி நிற்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்பா, உனக்கும் வாங்கட்டுமா தேவ் என்றார் அக்கறையுடன். எனக்கு வாங்குங்கப்பா என்றாள் அம்மு தெளிவுடன். அவளை நோக்கி இருவரும் புன்னகைக்க, நானும் வரட்டுமா அங்கிள் என்றான் சந்தோஷத்துடன். இல்லப்பா, நீ அம்முவோட பேசிட்டு நான் வாங்கிட்டு வரேன் என்றவர் எழுந்து சென்றார். அதற்கு பிறகு அம்முவிடம் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் தேவ். எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான், அப்புறம் என் அப்பா. இப்ப என் அம்மாவை அழகா வரைஞ்சு கொடுத்த உங்களையும் பிடிக்கும். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அம்மு. நமக்கான கடமைகளை செஞ்சிட்டே இருந்தா அதற்கான பலனை காலம் நமக்கு தரும். இனி நீ எப்பவும் அழக்கூடாது, சரியா? எங்க ஸ்மைல் பண்ணு பாப்போம். அவன் சொல்லவும் சிரித்தவளின் முகத்தில் நாணம் ஒளிந்திருந்தது. அந்திவான நிலாவின் வெளிச்சத்தை அவள் சிரிப்பில் உணர்ந்தான். உணவுக்கு பிறகு அவள் கேட்ட யானை, பூனை, விமானம் எல்லாவற்றையும் வரைந்து கொடுத்தான் தேவ்கிருஷ்ணா. ஒவ்வொரு ஓவியமும் அவள் குழந்தை மனதில் அவன் மீதிருந்த பிம்பத்தை உயர்த்தி கொண்டே போனது. இறுதியில் வரைந்த படத்தை கண்டு சந்தோஷத்தில் குதித்தாள் அம்மு. அது 2 தேவதைகளின் படம், அன்னையும் மகளும். அன்னை மகளின் நெற்றியில் முத்தமிடுவது போல் மிகவும் அழகாய் வரைந்திருந்தான். அதில் தன் முகத்தையும் அன்னையின் முகத்தையும் கண்ட அம்மு சந்தோஷத்தில் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அப்பா, அம்மாவும் நானும்பா என்று தந்தையிடம் கலங்கிய கண்களுடன் காட்டியவள், இத ஃப்ரேம் போட்டு வீட்ல வச்சுக்கலாம்ப்பா, ரொம்ப அழகா இருக்கு என்றாள். சரிடா, பண்ணிடுவோம் என்ற சிவனேசன் நன்றியுடன் அவனை பார்த்தார். உன்னோட திறமையும் நம்பிக்கையும் உன்னை ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு வரும் தம்பி, நீ நல்லா வருவ மனதார கூறினார் சிவனேசன். அதற்கு பிறகும் அம்முவுக்கு தனிமை கொடுக்காமல் அவளை உற்சாகப்படுத்தி பேசிக்கொண்டே வந்தான் தேவ்கிருஷ்ணா. அவனுக்கு ஏனோ ஓவியம் போலிருந்த அந்த குட்டி பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது. மாலை தொடங்கி எங்கும் இருள் கசிய தொடங்க புகை வண்டிக்குள் வெளிச்சம் பரவியது. நாம 3 பேரும் உள்ள மாதிரி ஒன்னு வரைஞ்சு தரீங்களா? தலையை சாய்த்து கண்ணில் கெஞ்சலுடன் கேட்டவளை நோக்கி புன்னகைத்தவன் அடுத்த ஓவியத்தில் மூவரின் உருவத்தையும் கொண்டு வந்திருந்தான்.
சிவநேசன் அமர்ந்திருக்க இரு பக்கத்திலும் தேவ் அம்மு நின்று கொண்டிருந்தனர். அதை கண்டதும் அவளுக்கு குஷியாகி விட்டது. ஏம்பா, இவருக்கு தாடி வச்சு நடுவுல நிக்க வச்சா ஜீசஸ் போல இருப்பாங்கல்ல? அவள் கிண்டலாய் சொல்லவும் சிரித்தான். தாடி எனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்ற, அப்படிதானே? இல்ல, தாடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். அழகாய் சிரித்தாள். நேரம் கடந்து செல்ல சென்னை நெருங்கி கொண்டிருந்தது. தேவ், நான் இங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். டைம் கிடைக்கும் போது வா, பேசுவோம் என்று விடை பெற்று கொண்டனர். கண்களில் தெளிவு வந்திருந்தாலும் அவனை பிரியும் வருத்தத்தோடு தந்தையுடன் நடந்தாள் அம்மு. ரயில் சிநேகமாய் அந்த சந்திப்பு முடிந்து போனாலும் அழகான கல்வெட்டாய் மனதுக்குள் பதிந்திருந்தது. அன்னையின் போட்டோவுக்கு மாலையிட்டு தீபம் ஏற்றி கைகூப்பி வணங்கினாள் அம்மு. பூஜை அறையில் தேவ் வரைந்த சாருமதியின் ஓவியத்தை பிரேம் செய்து வைத்திருந்தனர். ஹாலில் அழகாய் அம்மு அன்னையுடன் சிரித்து கொண்டிருக்கும் ஓவியமும் தேவதை உடையில் இருக்கும் ஓவியமும் அலங்கரித்து கொண்டிருந்தது. அம்மு, இன்னும் கிளம்பலையாடா? டைம் ஆச்சே. தந்தையின் குரல் கேட்டு கண்ணை திறந்தவள் சின்னதாய் நெற்றியில் விபூதி இட்டு கொண்டு வெளியே வந்தாள். நான் ரெடிப்பா, இதோ கிளம்பிட்டேன் சொன்னவள் ஸ்கூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு வரேன்பா என்று கூற, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா என்றவர் அவரும் வேலைக்கு கிளம்பினார். சென்னையின் டிராபிக்கில் மெதுவாய் ஊர்ந்து தனது இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். ஓவியா நாட்டிய பள்ளி என்ற பெரிய பேனரை தாங்கி நின்ற காம்பவுண்டுக்குள் வண்டியை நுழைத்து நிறுத்தினாள். முன்னமே சில வண்டிகள் அங்கே நின்றிருக்க இறங்கி சிறிய கட்டிடத்துக்குள் நுழைந்தாள். அழகான பெண் குரலில் மிதந்து வந்த ஸ்வரங்கள் நாட்டியமாடி கொண்டிருக்க அதற்கு ஏற்ப 4 பெண்கள் அபிநயம் பிடித்து கொண்டிருந்தனர். அவர்களை புன்னகையுடன் நோக்கி கொண்டே வந்தவளை தலையசைத்து நடுவில் வணக்கம் தெரிவித்து தொடர்ந்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் நின்று பார்த்தவள், 1 நிமிஷம் பத்மா என்று சொல்ல பாட்டு நின்றது. ஓரமாய் நின்ற பெண்ணிடம் சென்றவள், ஸ்வாதி, உன்னோட கைமுத்திர சரியா வரல, நான் செய்யறேன், என்ன கவனி என்றவள் சட்டென்று அதற்கு தயாராகி நின்று, பத்மா ஸ்வரம் என்றதும் மீண்டும் பத்மாவின் குரல் வழிந்தது. அழகாய் கைமுத்திரை எடுத்து கண்களை அதன் வழி கொண்டு செல்ல மனதில் உள்ள உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்துவது போல் இருந்தது. ஸ்வாதி, கை முத்திர ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டோட பொருளை கை முத்திர காட்டணும். கை முத்திர வழி கண் செல்லும், கண்கள் செல்லும் வழி மனம் செல்லும், மனம் செல்லும் வழி உள்ளத்தின் உணர்வு பாவங்களை சொல்லணும். இதத்தான் கம்பர் கைவழி நயனஞ்செல்ல, கண்வழி மனமும் செல்ல, மனம் வழி பாவமும் பாவ வழி ரசமும் சேர அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத எப்பவும் மனசுல வச்சுக்க. அடுத்த முறை கைமுத்திர பிடிக்கும் போது அதற்கு தகுந்த பாவம் வெளிப்படணும். ஓகே மேம் என்ற ஸ்வாதி அவள் சொன்னது போல் முயற்சி செய்ய, குட், நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்றவள் ஸ்வாதியின் முதுகில் தட்டி கொடுத்து விட்டு தனது அறைக்கு நகர்ந்தாள். ஓவியமோ நாட்டியமோ அன்பை வெளிப்படுத்தும் வழிதான் கலை. இரண்டும் ஒருபோதும் பிரிக்க இயலாதவை. ஆன்மாவில் மிளிரும் முடிவற்ற அழகின் கலையே அவர்களின் நேசம். காட்சியே அன்பின் வெளிப்பாடு. அத்தியாயம் 3. இளையராஜாவின் இதமான இசையில் கமல் ஜானகியின் குரலில் நினைவோ ஒரு பறவை என்ற பாடல் ஸ்டீரியோவில் சுகமாய் வழிந்து கொண்டிருந்தது. உடன் சேர்ந்து பாடிக்கொண்டே தான் வரைந்ததை சரிபார்த்து கொண்டிருந்த பிரம்மா கதவு தட்டும் ஓசையில் எஸ் என்று கூற கதவை திறந்து ராகவ் எட்டி பார்த்தான். வரைந்திருந்த ஓவியத்தின் சில வண்ணங்கள் உடை மீது அங்கங்கே இருக்க தலையில் ஒரு முண்டாசை கட்டிக்கொண்டு முக்காக்கால் ட்ரௌசரும் மிலிட்ரி டிஷர்ட்டுமாய் கையில் தூரிகையுடன் நின்றவனின் வாயில் பபிள்கம் அரைபட்டு கொண்டிருந்தது. ஆஹா, ஓவியம் ரெடி போல இருக்கு தெய்வமே. ஃபைனல் டச்சிங். விகடன் ஆபீஸ்ல இருந்து தான் கால் பண்ணாங்க. ஓவியம் இன்னைக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. இதை ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடு. இனி நான் ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்றான். போங்க தெய்வமே, நல்லா தூங்கிட்டு வாங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ற ராகவின் தலையில் செல்லமாய் தட்டிவிட்டு சிரித்து கொண்டே சென்றான் பிரம்மா. சிங்கப்பூரிலிருந்து வந்த கையோடு சாப்பிட்டு டிராயிங் அறைக்குள் நுழைந்தவன் 1 மணி நேரத்தில் வரைய வேண்டியதை முடித்து கொடுத்துவிட்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தான். மெத்தையில் சுருண்டவன் திவ்யமாய் உறங்கத் தொடங்கினான். ராகவ் தாய் தந்தை இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்தவன். பிரம்மாவின் ஓவியம் எந்த இதழில் வந்திருந்தாலும் அதை பாராட்டி ஒரு வரியாவது சொல்லிவிடும் ரசிகன். ரசிகனாய் அறிமுகமானவன் படித்து முடித்ததும் வேலை தேடிக்கொண்டிருக்க தனக்கு உதவியாய் அழைத்து கொண்டான். தன்னை விட 5 வயது சின்னவனாய் இருந்தாலும் பிரம்மா மனதில் நினைப்பதை அப்படியே செயலில் செய்யும் புரிதல் ராகவிடம் இருந்ததால் அவனை மிகவும் பிடிக்கும்.
மாலையில் உற்சாகமாய் எழுந்து வந்தவன், ஜானுமா காஃபி, அடுக்கலையை நோக்கி குரல் கொடுத்துவிட்டு ஹாலில் சென்று அமர்ந்தான். தினசரிகளும் அவனது ஓவியம் வந்த புத்தகங்களும் டீப்பாயில் அழகாய் அடுக்கி வைத்திருக்க அதை எடுத்து புரட்டி கொண்டிருந்தான். இந்தாங்க தம்பி. 50களில் இருந்த ஜானுமா புன்னகையுடன் கோப்பையை அவனிடம் நீட்டினார். என்ன ஜானுமா, நான் சிங்கப்பூர் போனதும் மகனை பார்க்க ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க, போனீங்களா? போனேன் தம்பி, 1 வாரம் இருந்துட்டு வந்தேன். ராகவ் தம்பி நீங்க வந்துடுவீங்கன்னு சொல்லவும் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அன்னையின் பரிவுடன் சொன்னவரை நோக்கி சிரித்தான் பிரம்மா. உங்க காஃபிய 10 நாளா ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜானுமா என்றவன் காஃபியை ருசித்து குடித்தான். அவர் காலி கோப்பையுடன் நகர இதழ்களை புரட்டியவன் முன்னில் உதயமானான் ராகவ். அப்புறம் நான் வெளிநாடு கிளம்புனதும் தொல்லை விட்டதுன்னு ஜாலியா இருந்திருப்பியே? ராகவை நோக்கி கேட்க அவன் முறைத்தான். ஏன் சார் வெறுப்பேத்துறீங்க? ரஜினி சார் அடிக்கடி இமயமலைக்கு போய் உக்காந்துக்கிற போல நீங்களும் அடிக்கடி வெளிநாடு கிளம்பிடுறீங்க. இங்க உள்ளவங்க என்ன போட்டு நச்சரிக்கிறாங்க. ஒய் மேன், எங்க போனாலும் நான் ஓவியத்தை உனக்கு மெயில் பண்ணிட்டு தானே இருக்கேன். பண்றீங்க தான், இருந்தாலும் நீங்க இல்லைன்னா இந்த பிரம்மலோகம் கலையிலந்து போயிடுது தெய்வமே. ஸ்வீட் ராஸ்கல். சரி, வேற என்ன ஸ்பெஷல்? அந்த அமிர்தா உங்களை கேட்டு 2-3 டைம் கால் பண்ணாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் எடுக்கலன்னு சொன்னாங்க. என்றவனுக்கு அவளது அழைப்பை கண்டும் எடுக்காமல் இருந்தது நினைவில் வந்தது. இந்த அமிர்தா கொஞ்ச நாளாய் அவனையே சுற்றி வந்து அதிகம் வழிவது போல் தோன்றியது. அவளது தந்தை கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் பெரிய புள்ளி. ஒரு விழாவில் அவருடன் வந்திருந்தவள் பிரம்மாவை கண்டதும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். அவனது ஓவியங்களுக்கு ரசிகை என்று அறிமுகமானவள் பிறகு அடிக்கடி அவனை போனில் அழைக்க தொடங்கினாள். முதலில் இயல்பாய் பேசினாலும் ஓவியத்தை தாண்டி அவள் அவனை ரசித்து பேசுவது பிரம்மாவுக்கு பிடிக்காமல் தவிர்க்க தொடங்கினான். தொலைபேசி சினுங்க எடுத்து பேசிய ராகவ், சார் வானவில் இதழாசிரியர் பேசுறார், உங்ககிட்ட பேசணுமா என்றதும் போனை வாங்கி கொண்டான். ஹலோ சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க சார். நம்ம இதழில் ஒரு தொடருக்கு ஓவியர் மணியம் செல்வனோட ஓவியம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் அவர் டிஸ்டர்ப் பண்ண முடியல. அவரோட ஸ்ட்ரோக்ல எனக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சி தர முடியுமா? பண்ணலாம் சார். என்ன கதை என்ன சீன்னு சொல்லுங்க, வரைஞ்சிடுறேன். இயல்பாய் அலட்டி கொள்ளாமல் சொன்னான் பிரம்மா. உங்க மெயிலுக்கு எல்லா விவரமும் அனுப்ப சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சா பரவாயில்ல. டோன்ட் வரி சார், உடனே பண்ணிடுறேன். நன்றி தம்பி என்றவர் சந்தோஷத்துடன் போனை வைக்க ராகவிடம் அலைபேசியை நீட்டினான் பிரம்மா. எப்படி சார், கேட்டதும் மறுக்காம ஓகே சொல்றீங்க? ஓவியம் என்னோட தொழில், எதுக்கு மறுக்கணும்? மெயில் வந்ததும் சொல்லு என்று விட்டு பேப்பரை விரித்தவன் மேலோட்டமாய் செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான். நாட்டிய உடையில் அழகாய் கண்களை உருட்டி பாவத்துடன் போஸ் கொடுத்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை கண்டவன் அதையே உன்னிப்பாய் கவனித்தான். அப்பெண்ணின் முகத்தில் தன் ஓவியத்தின் சாயலை உணர்ந்தவன் பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருந்தான். அதன் கீழே நாட்டிய தாரகை ஓவியாவின் பேட்டி நாளைய இதழில் என்று எழுத்துக்கள் ஓட மனதை கவர்ந்த அந்த கண்களையே வெகு நேரம் பார்த்திருந்தான். ராகவ், அவன் அழைப்பில் அங்கே வந்தவன், சொல்லுங்க சார் எனவும், இந்த டான்சர் போட்டோவை பாரு என்று நீட்டினான். இவங்க ஓவியா சார், இவங்க ப்ரோக்ராம் ஒரு முறை பார்த்திருக்கேன். அவங்க பேருக்கேத்த போல பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பாங்க என்றான் வாயெல்லாம் பல்லாக. நான் அதை கேட்கல, அவங்க முகத்தை பாரு, நம்ம ஓவியத்துல வர்ற பெண்களோட சாயல் தெரியுதா? அவன் சொல்லவும் உன்னிப்பாய் கவனித்த ராகவ், அடா ஆமா சார், நம்ம ஓவியத்துல உள்ள உருவமே டான்ஸ் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்த போல இருக்கு என்றான். மெயில் வந்துருச்சா? இதோ பாக்குறேன் சார் என்றவன் லேப்டாப்பில் பார்த்து விட்டு, வந்திருக்கு சார் என்று சொல்ல பிரம்மா மெயிலை ஓபன் பண்ணி பார்த்தான். முன்னமே வரைந்த ஓவியத்தையும் அனுப்பியிருந்தனர். இப்போது வரைய வேண்டிய காட்சியையும் சொல்லி இருக்க தலையில் ஏற்றி கொண்டான். டிராயிங் ரூம்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்றவன் எழுந்து கொண்டான். வாயில் ஒரு பபிள் கம்மை போட்டு கொண்டவன் மனதில் அதை நினைத்து கொண்டு கோடுகளை இழுக்க தொடங்கினான். அரச சபையில் ஒரு பெண் நாட்டியமாடுவது போல் ஓவியர் மணியம் செல்வனின் ஸ்டைலில் வரைந்திருந்த ஓவியத்திற்கு இறுதி டச் கொடுக்க அழகாய் மையிட்ட பெரிய கண்களில் அவனை பார்த்து அபிநயத்துடன் சிரித்தது ஓவியாவின் முகம். ஓவியா நாட்டிய பள்ளி. அழகான முக பாவனைகள், பாடலின் அர்த்தம் சொல்ல நாட்டிய உடையில் மனதை அள்ளினாள் அம்மு. ஒலித்த பாடலுக்கேற்ப முகத்திலும் எத்தனையோ பாவங்கள். அவள் ஆடிக்கொண்டிருந்த பாடல் முடிந்ததும் அவள் ஓவியம் போல் நின்றிருக்க சுற்றிலும் நின்ற அனைவரும் சந்தோஷமாய் கைத்தட்டினர். மேம் கலக்கிட்டீங்க, சூப்பர் மேம், அசத்திட்டீங்க
அவள் நாட்டியத்தை போட்டோ எடுத்து கொண்டிருந்த பத்திரிகை போட்டோகிராஃபரும் சொல்ல திருப்தியோடு புன்னகைத்தாள் ஓவியா. சாரி மேடம், பேட்டி எடுத்தப்பே உங்க டான்ஸ் போட்டோ எடுத்திருக்கணும். சிரமத்துக்கு மன்னிச்சிருங்க. ஆன்லைன்ல உங்க வீடியோ போட்டா நல்லா இருக்கும்னு சார் சொன்னாரு, அதான். நோ ப்ராப்ளம் சார். நாட்டியம் என்னோட தொழில் மட்டும் இல்ல, உயிரும் கூட. எத்தனை முறை ஆடினாலும் சலிக்காது. நன்றி மேடம். உங்க பேட்டியோட ப்ரூஃப் ரெடியானதும் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. எதுவும் மாற்றம் வேணும்னா சொல்லுங்க, மாத்திக்கலாம். அப்ப நாங்க கிளம்பட்டுமா என்றார் அவர். வாங்க சார். கை கூப்பி விடை கொடுத்தாள் ஓவியா. அவர்கள் சென்றதும் தன் அறை நோக்கி நடக்க பின்னில் தோழியும் நடன ஆசிரியையுமான ராதிகாவும் வந்தாள். ஓவி, இந்த வார குமுதத்துல பிரம்மா சார் ஓவியம் வந்திருக்கே, பாத்தியா? இல்லையே, நீ கொண்டு வந்திருக்கியா? ஓவியா ஆர்வத்துடன் கேட்க, உனக்கு பிடிக்குமேனு எடுத்துட்டு வந்தேன் என்றவள் தனது பேக்கில் இருந்து குமுதம் புத்தகத்தை எடுக்க ஆவலுடன் வாங்கி புரட்டினாள் ஓவியா. வாவ், 2 கதையில அவர் ஓவியம் இருக்கு. சூப்பர், தேங்க்ஸ் ராதி என்று அவளை உற்சாகத்துடன் அணைத்து விடுவித்தாள். அவர் ஓவியத்துல அப்படி என்னதான் இருக்கோ, அதை பார்த்தா மட்டும் குழந்தை போல ஆகிடுற. அவர் ஓவியம் எல்லாம் எனக்குள்ள ஒரு உயிர்ப்பை கொடுக்குது ராதி. அது உனக்கு சொன்னா புரியாது. சொன்னவள் அதிலிருந்த பிரம்மாவின் ஓவியங்களை ரசித்து பார்த்து அழகாய் வெட்டி எடுத்து கொண்டாள். இப்படி எங்க பார்த்தாலும் அவர் ஓவியத்தை கட் பண்ணி வச்சுக்கிறியே, இதெல்லாம் என்ன பண்ற? அப்பப்போ சூப் வச்சு குடிச்சிருவேன் சொன்னவளை முறைத்தாள் ராதிகா. சரி வா, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. கட்டிங் பேப்பரை தனது பேக்கில் பத்திரப்படுத்தி விட்டு ராதிகாவுடன் நகர்ந்தாள். பாலமுரளி கிருஷ்ணாவின் குரல் பெரிய ஹாலெங்கும் ஒலிக்க தங்கள் இடங்களில் நின்ற மாணவிகளின் நடுவில் இருவரும் பாடலுக்கேற்ப அபிநயம் பிடிக்க தொடங்கினர். கிருஷ்ணனை உருக்கமாய் அழைத்த பாடலுக்கேற்ப மாணவியர் ஆடிக்கொண்டிருக்க அந்த இடமே ஒரு ஆலயம் போல் தெய்வீகமாய் இருந்தது. கண்களை உருட்டியும் இடுப்பை வளைத்தும் ராதையாய் சுழன்று கொண்டிருந்தாள் ஓவியா. அவளுக்கு ஈடு கொடுத்து கண்ணனாய் மாறி அபிநயம் பிடித்தாள் ராதிகா. இளந்தளிர் நாட்டிய போட்டிக்கு வேண்டி 4 மாணவிகளை தயார் செய்து கொண்டிருந்தனர். எனவே மற்ற மாணவிகள் பயிற்சி முடிந்து சென்ற பின்னரே இவர்களுக்கு ஸ்பெஷலாய் பயிற்சி அளித்தனர். பாடல் முடிந்து மாணவிகள் மீண்டும் பயிற்சி செய்ய இருவரும் மாறி நின்று கவனித்தனர். சின்ன சின்ன குறைகளை சரி செய்து சொல்லிக் கொடுத்தனர். மேசை மீதிருந்த ஓவியாவின் அலைபேசி சினுங்கவும், கண்டினியூ பண்ணுங்க, வந்துடுறேன் என்றவள் அலைபேசியுடன் நகர்ந்தாள். அதில் அவளது குரு ராஜஸ்ரீயின் எண் தெரியவும் வேகமாய் எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உன்னோட பேட்டி முதல்ல நாளைய தினசரியில வருதுன்னு பார்த்தேன். சந்தோஷமா இருந்துச்சு, அதான் வாழ்த்தலாம்னு கூப்பிட்டேன். ஆமாம் மேம், பொதுவா எனக்கு விருப்பம் இல்ல. இதுக்கு முன்னாடி கூட சில பத்திரிகையில பேட்டி வேணும்னு சொல்லியும் மறுத்துட்டேன். இப்ப இளந்தளிர் நடன போட்டிக்கு நம்ம பிள்ளைகளும் தயாராகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நாட்டியாலயா பத்தின பேட்டி வந்தா நல்லா இருக்கும்னு மனசுக்கு பட்டுச்சு. அப்பாவும் சொன்னாரு, அதான் சம்மதிச்சேன் என்றாள் பவ்யத்துடன். நல்ல விஷயமா. நமக்குள்ள மட்டும் ஒளிச்சு வைக்க நாட்டியம் ஒன்றும் தனிப்பட்ட கலை கிடையாதுல்ல. அதை எப்ப சந்தர்ப்பம் கிடைச்சாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அப்பதான் அந்த கலைக்கே மரியாதை. என்னோட சிஷ்யை நாட்டிய உலகத்துல இவ்வளோ பெரிய நடனக்காரியா வளர்ந்து நிக்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இன்னும் பல உயரங்களை தொடணும்னு மனசார வாழ்த்துறேம்மா. நன்றி மேம். அம்மா இல்லாத எனக்கு நல்ல வழிகாட்டியா சிறந்த குருவா வழி நடத்தி கொண்டு வந்தது உங்க ஆதரவும் அன்பும் தான். அதை எப்பவும் நான் மறக்க மாட்டேன். நீங்க எப்ப மேம் சென்னைக்கு வர போறீங்க? வந்துடுவேம்மா. தஞ்சாவூருக்கு வந்த வேலை முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்கு. இங்கே நாட்டிய பள்ளி வைக்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சு. ஓப்பனிங் முடிஞ்சா பொண்ணு கையில் ஒப்படைச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். ஃபங்க்ஷனுக்கு நீ நிச்சயம் வருவதானே? கண்டிப்பாக வர்றேன் மேம். சரிம்மா, நாளைக்கு உன் பேட்டியை பேப்பரில் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரி மேம், நீங்கள் ஃபோன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். உடம்பு கவனிச்சுக்கோங்க மேம் என்றவள் சந்தோஷமாய் அழைப்பை துண்டித்தாள். ராஜஸ்ரீ வாரியர் திருவனந்தபுரத்தில் பிறந்து இசை நாட்டியங்களை பயின்று வளர்ந்தவர். பல விருதுகளை பெற்ற பிரபல நர்த்தகி. இசை பயின்று அதில் PhD முடித்திருந்தாலும் நாட்டியத்தின் மீதுள்ள காதலால் அதையே தனது ஜீவித மார்க்கமாய் கொண்டவர். திருவனந்தபுரத்தில் நாட்டிய பள்ளியை துவக்கினாலும் பிறகு சென்னையிலும் இப்போது தஞ்சாவூரிலுமாய் தனது நாட்டிய சுவடுகளை ஆழ பதித்தவர். சென்னையில் அவரிடமே ஓவியா நாட்டியத்தை தொடர்ந்து கற்றாள். அவரிடம் நாட்டியம் பயின்ற மாணவிகள் ஏராளம். அதில் தாளம் தப்பாமல் தனது பாவத்தை காட்டும் ஓவியாவை அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவரது ஊக்கமே ஓவியாவை நாட்டிய பள்ளி துவங்க வைத்திருந்தது.
கற்ற கலையை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதே அவரது ஆசை. அதை அவளது சிஷ்யையும் பின்பற்றினாள். அவரது அழைப்பு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முகத்தில் வலியும் புன்னகையுடன் ஹாலுக்கு சென்றாள். மீண்டும் மாணவிகளுடன் சேர்ந்து கொண்டாள். 1 மணி நேர பயிற்சிக்கு பிறகு அனைவரும் வீட்டுக்கு கிளம்ப ஓவியாவும் கிளம்பினாள். தந்தையிடம் அன்று நடந்ததை சொல்லிக்கொண்டே அவர் அழகாய் வட்டத்தில் வார்த்து கொடுத்த தோசைகளை பசியோடு உள்ளே தள்ளி கொண்டிருந்தாள். வீட்டில் உதவிக்கு ஒரு பெண்மணி இருந்தாலும் சமையல் மட்டும் சிவநேசனின் கைவண்ணம்தான். அடுக்கலையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். தனது அத்தையிடம் கற்றுக்கொண்ட சமையலை அவர் மறைந்தாலும் மகளுக்கு விதவிதமாய் சமைத்து போட்டு அவள் சாப்பிடுவதை ரசித்து பார்ப்பதில் அந்த தந்தைக்கு ஒரு சந்தோஷம். போதும்பா, நீங்க சாப்பிடுங்க, இன்னும் ஒரே ஒரு தோசை வச்சுக்கடா அம்மு. அவர் அன்பை தட்ட முடியாமல் மீண்டும் ஒரு தோசையை உள்ளே தள்ளியவள், நீங்க உட்காந்து சாப்பிடுங்கப்பா, நான் தோசை ஊத்தி தரேன் என்றாள். அம்மாடி, உன் கைவண்ணத்தெல்லாம் நாட்டியத்துல மட்டும் வச்சுக்கடா, இந்த அப்பாவுக்கு உன் சமையலை சாப்பிடுற தண்டனை மட்டும் கொடுத்துறாத என்று பாவமாய் சொல்லவும் முறைத்தாள் மகள். போங்கப்பா, என் சமையல் என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கு? மோசமா இல்லடா அம்முக்குட்டி, படு மோசமா இருக்கு. எனக்கு நானே தோசை ஊத்திக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு என்றதும், வேணாம்பா, இப்படியெல்லாம் என்ன கடுப்பேத்துனா நாளைக்கு என் சமையல தான் நீங்க சாப்பிட வேண்டியிருக்கோம். மகளின் மிரட்டலில் திகிலானவர், சரிடா அம்மு, அப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ ரெஸ்ட் எடு என்று அனுப்பி வைத்தார். இது அப்பாக்கு அழகு என்றவள் அறைக்கு சென்றாள். மனதில் அடுத்த நாள் வரப்போகும் தனது பேட்டியை குறித்த சந்தோஷமும் அடுத்த வாரம் நடக்க போகும் நாட்டிய போட்டி குறித்தும் மாறி மாறி எண்ணங்கள் அலைமோதியது. மேசைக்குள் இருந்த ஆல்பம் ஒன்றை எடுத்தவள் அதில் தான் கொண்டு வந்த பிரம்மாவின் ஓவியங்களை அழகாய் ஒட்டிவிட்டு அதையே பார்த்து கொண்டிருந்தாள். விதவிதமான வர்ண கலவைகள் ஓவியங்களாய் அந்த ஆல்பம் எங்கும் நிறைந்திருந்தது. இந்த ஓவியங்கள்ல எவ்வளவு உணர்வு கலவைகள், என்ன ஒரு நேர்த்தி! பெரும் கோடுகளை உருவமாக்கி அதற்கு உயிர் கொடுக்கும் வித்தைய தேவ்க்கு பிறகு உன் ஓவியத்துல மட்டும்தான் பாக்குறேன் என்று சொன்னவள் அந்த ஆல்பத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அப்படியே கட்டிலில் சரிந்தாள். உயிரை கொடுக்கும் உன்னதத்தை அந்த பிரம்மன் மட்டும் செய்யவில்லை, என்னில் உயிர்ப்பை கொடுத்த உன் ஓவியங்களும் செய்கின்றன. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல பிரம்மனின் தூரிகை கதையோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மதியம் 2:30க்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. எல்லா எபிசோட்ஸையும் கேட்டு என்ஜாய் பண்ண ரெடியா இருங்க. ஃப்ரைடே அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.